125 நாள் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர் சந்தை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். தொடர்ந்து பேசிய கழக பொருளாளர், தோல்வி பயத்தால் ஸ்டாலின் பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கியுள்ளதாக சாடினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி கூட்டத்துக்கு தலைமையேற்று கண்டன உரையாற்றியதோடு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான OS மணியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுகவை சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் பாளையத்தில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் KVN ஜெயராமன், கோவனூர் துரைசாமி, நகர செயலாளர் ரகுநாதன், பாஜக மாநில செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாஜக, பாமக, அமமுக, தமாகவை சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் முதுகை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நகர கழக செயலாளர் சண்முகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் காரமடை ஊராட்சி அலுவலகம் முன்பு தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான AK செல்வராஜ் தலைமை வகித்து கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்று திமுக அரசை கண்டித்து ஆவேச கண்டன முழக்கமிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், அதிமுக முன்னாள் MLAக்கள் முருகன், மலேசியா பாண்டி ஆகியோர் தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற பெண்கள் மண்வெட்டி மற்றும் சாந்து சட்டியை தலையில் சுமந்தபடி கோஷமிட்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மு. பரஞ்சோதி தலைமையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஒன்றிய கழக செயலாளர்கள் கடிகை மா. ராஜகோபால், கோப்பு ஆ. நடராஜ், பேரூர் கழக செயலாளர் KV செந்தில்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் R. மனோகரன், புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் க. ஜெயம் ஸ்ரீதர் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
சேலம் கொல்லப்பட்டி ஒன்றிய அலுவலகம் முன்பும் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பனமரத்துப்பட்டி ஒன்றிய அலுவலகம் முன்பும் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொல்லப்பட்டி பகுதியில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் தலைமையிலும், பனமரத்துப்பட்டியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து தலைமையிலும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருச்சியில் திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அதிமுக ஆட்சியை விட தற்போதைய திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள விலையேற்றம், கட்டண உயர்வு குறித்து புள்ளி விவர ஆதாரத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. பெண்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்ற இந்த பிரச்சாரத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமை வகித்தார். ஏர்போர்ட் வடக்கு பகுதி செயலாளர் வெங்கட் பிரபு ஏற்பாடு செய்திருந்தார். பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பெதப்பட்டியில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திருப்பூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரஸ்தா கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திமுக மற்றும் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். திமுக உட்பட மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜாவுக்கு மாலை அணிவித்தும் சால்வை போர்த்தியும் தங்களை அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஈரோடு மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் கலிங்கராயன்பாளையத்தில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்ற திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். 125 ஊரக வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவழி ஒன்றியங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் பங்கேற்றார். அதேபோல கெங்கவழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி பங்கேற்றார். 2 ஆர்ப்பாட்டங்களிலும் ஏராளமான அதிமுகவினர், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பெருந்திரளாக பங்கேற்ற திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டம் குறித்து பொய்யான தகவல்களை பரப்பும் திமுக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செம்மனார் கோவில், மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய 5 இடங்களில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்ற திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் அரியலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வராஜ், பாலசுப்ரமணியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் தாமரை S. ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் அதிமுகவினருடன் அதன் கூட்டணி கட்சியினரும் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி கூட்டத்தில் கண்டன உரையாற்றியதோடு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்.